கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிநேகிதர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய படித்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நேற்றுக்கு இதை பார்த்து கொஞ்சம் பேர் கீழே கமெண்ட் போட்டு எழுதியிருந்தாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக கர்த்தருக்கு கல்யாணம் பண்ணாமல் ஒப்பு கொடுத்து ஆந்திராலோ தெலுங்கானாலோ என்னுடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். என் நிமித்தம் உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். எதுக்கு நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அற்புதமாக சொல்லுகிறது. உதயகாலம் எழும்பி உன்னுடைய சிநேகிதனுக்காக நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது வார்த்தைகளை கர்த்தர் கேட்க மாட்டார். ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரைத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதங்கள் சாபமாக காணப்படும். அதாவது நம்ம உதயகாலம் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் அல்லது மத்தியானம் அல்லது சாயந்தரம் நம்ம சிநேகிதர்களுக்கு வேண்டி, உடன்பிறப்புக்கு வேண்டி, கூட பிறந்தவர்களுக்கு வேண்டி, மகனுக்கு வேண்டி, மகளுக்கு வேண்டி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அதாவது தெலுங்குல கூட இந்த மாதிரி எழுதுக்கு, நான் கேட்க மாட்டேன் என்று எழுதியிருக்கு. உரைத்த சுத்தோடு நீங்க எவ்வளவு பிரயாசப்படி உபவாசம் இருந்தாலும் ஜெபித்தாலும் கேட்க மாட்டேன். எதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று நான் கர்த்தருடைய சமூகத்திலே நேற்றைய தினம், இதுக்கு முன்னாடி கூட ஆலோசனை பண்ணியிருக்கேன். நேற்றைய தினம் நான் ஜெபித்தேன். ஆனால் எனக்கு கர்த்தர் மறுபடியும் கொடுக்கவில்லை. நான் உதயகாலம் எழும்பி 4 மணிக்கு ஜெபம் பண்ணி திருப்பி சர்ச்சுக்கு உள்ள வந்து அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அங்க நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம அவங்களுக்காக வேண்டி நம்ம ஜெபிக்கிற டைம்ல கர்த்தர் எதற்கு பதில் கொடுக்க மாட்டார்? நம்ம ஜெபிக்கிறது, நம்ம முழங்கால் போடுகிறது, இதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் கணவன் பார்க்கிறான், மகள் பார்க்கிறார், மகன் பார்க்கிறான், மருமகள் பார்க்கிறார், எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் அவங்க உன் கணவன் அல்லது உன் மனைவி அல்லது உன் தாய், உன் தகப்பன், உன் உடன்பிறப்புகள், உன் பெற்றவர்கள் அல்லது உன்னோட வேலை பார்க்கிறவர்கள் அல்லது உன் விசுவாசி அல்லது என்ன மாதிரி ஊழியம் செய்கிற மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாரா இருந்தாலும் எனி பர்சன், பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார் கேட்க மாட்டேன் என்று. இதெல்லாம் பார்த்தும் கூட அவங்க ஒரு மூடன மாதிரி அவங்க பிரயாசப்படுறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. 27, 22 மூடனை உரலிலே போட்டு உலக்கையினாலே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. எதுக்காக கேட்க மாட்டேன், எதுக்காக கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார்? இதான் அதுக்கு அர்த்தம். இதுதான் அவன் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும் உலகர்கள் எல்லாவற்றையும் பார்த்து மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல், மற்றவர்களுக்காக உபவாசம் இருந்து எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்க துணிகரமாக இதை செய்யும் போது, இதை நினைக்கும் போது, இதாக அவர்கள் நினைத்து முன்னேறி செல்லும் போது மூடன மாதிரி, துன்மார்க்கன மாதிரி, மூடத்தனமாக, அங்க என்ன எழுதிருக்கு? மூடன மாதிரி அவங்க இருக்கும்போது, நம்ம அவளுக்காக ஜெபிக்கும் போது, அவர்கள் நம்மளுக்கு வந்து ஜெபிக்கும் போது, உலகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்க மாட்டார். கர்த்தர் அதை
கேட்க மாட்டார். இது நம்ம பயங்கரமாக நம்ம அதாவது சாதாரணமாக நம்ம ஆலோசனை பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது சாக்கு சொல்லுவான், ஏதாவது மகன் ஏதாவது சாக்கு சொல்லுவான், புருஷன் ஏதாவது சாக்கு சொல்லுவான், அப்பா ஏதாவது சாக்கு சொல்லுவான், தாய் ஏதாவது சாக்கு சொல்லுவான், பிறந்தோர்கள் ஏதாவது சாக்கு சொல்லுவான். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சாக்கு நிமித்தம் நிறைய பேர்கள் சாக்கு போக்கு சொல்லி காலத்தை ஓட்டுகிறார்கள். அது நல்லதல்ல. ஆனா நம்ம ஒரு வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம மேல கர்த்தர் இரக்கத்தினாலும் காருண்யத்தினாலும் தெய்வனாலே நம்ம அவர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டி செபிக்கிறோம். எதுக்கு கேட்க மாட்டார். நம்ம இவ்வளவு செய்யறோம், இவ்வளவு செபிக்கிறோம், இவ என்ன செய்யறோம், கர்த்தர் இவ என்ன செய்கிறார். ஆனா அவங்க மூடனாக அவங்க போகும்போது அதை கர்த்தர் புறக்கணிக்கிறார். அதான் கர்த்தர் கேட்க மாட்டார். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஆபிரகாம் இந்த சோதோம் குமாராவை அழிக்க கூடாது 50 பேர் இருந்தா அழிப்பீரோ, 10 பேர் இருந்தா அழிப்பீரோ, லாஸ்ட்ல ஒருவன் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்துல அந்த சோதோம் குமாரா அழிக்கப்படாதபடி ஜெபிக்கிறான். ஆனா லோத்து இருக்கிற லோத்தின் மனைவி, லோத்தின் ரோத்தின் பிள்ளைகள் பாருங்க அப்படியே படுத்துக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க, மூணு மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தர் இரக்கத்தை அங்க காட்டுகிறார். கர்த்தர் இரக்கத்தை காட்டுகிறார். அவங்க மனசாட்சி இல்லாம இருந்தாலும் ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்தை பார்த்து கேட்டு உணர்வடைம்படி செய்கிறார். உணர்வு அடையும்படி செய்யும் கூட செய்யா அவங்க அதை பார்த்து செய்த மனைவிக்கு ஒப்பு தூண். பாருங்க, இங்க பாருங்க, இவ என்ன செய்யறா, இவங்க பிரயாசப்படி போகும்படி அழிக்காதபடி இரக்கத்தினாலே அழிக்கக்கூடாது என்று செய்கிறார். அழிக்கூடாது என்று செய்கிறார். ஆனா அங்க அவங்க செய்த தப்புக்கு சிக்ஷை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, நான் சொல்றேன், 2 சாமுவேல் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல தாவீதை கர்த்தர் ஆடு மேய்ப்பனாக இருந்தான், வனாந்திரத்திலே திரிந்து கொண்டிருந்தான். 13 வருஷம் வனாந்திரத்திலே யோசேப்பு மாதிரி, யோசேப்பு ஜெயில்ல, யோசேப்பு போர்த்துபார் வீட்டுல, யோசேப்பு கிணறுல, அது மாதிரி இவன் கூட சிச்சுவேஷன், இவனுடைய சூழ்நிலை அதுதான், அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவனை அங்கிருந்து எடுத்து தூக்கி கொண்டு வந்து இந்த லோத்தின் பிள்ளைகளை தூக்கின மாதிரி தூக்கி கொண்டு வந்து நிறுத்தினார் ராஜாவாக. ஆனால் அவன் செய்த தப்புக்கு அவன் வாயிலிருந்தே 4 தனையாக எழுதியிருக்கிறது, 4 பெர்சன்டேஜ் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க எழுதியிருக்கிறோம். எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நேரம் இல்லை. அங்க பாருங்க, அங்க பார்த்தாச்சுன்னா எங்க என்ன எழுதிருக்குன்னா, இப்படி செய்தவன் கடின இருதயத்தினால் சிவன் மரணத்திற்கு பாத்திரவான் அப்படின்னு எழுதிருக்கு. இரக்கம் இல்லாமல் இவன் செய்தபடினால், இந்த காரியத்தை இரக்கம் இல்லாமல் செய்ததினால் அவன் 4 தனை திருப்பி ஆட்டுகளை கொடுக்க வேண்டும். 4 தனை அப்படின்னு எழுதியிருக்குது பாருங்க. அதனால நம்ம கர்த்தர், நம்ம பிள்ளைங்க, நம்ம மனைவி, கணவன் மனைவி, நம்ம உடன்பிறப்புகள், நம்ம சிநேகிதர்கள், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க, விசுவாசிகள், ஊழியக்காரங்க, யாராய் இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, நம்ம ஜெபிக்கிறதை, நம்முடைய முழங்காலை பார்த்து கொண்டிருக்கும் போது, நம்மளோட கண்ணீர், நம்மளோட உபவாசம், நம்ம கர்த்தரத்துல போறது வாரது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது, அவங்க மூடனாய் நிற்கும் போது கர்த்தருடைய சிக்ஷை வரும். நம்ம அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனால் உணர வேண்டும். அவர்கள் உணரும் போது, அவர்கள் அதை உணர்வடையும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதற்கு செய்கிற நமக்கு மேலும் நமக்கு நன்மைகள், அவளுக்கு நன்மைகள். நான் ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுறேன். இதற்கு நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ், அவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனா கிறிஸ்துக்குள் அவங்க இல்ல. பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே, 2 வருஷத்துக்கு முன்னே, 3 வருஷத்துக்கு முன்னையா மூடி அங்கிருந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஒரு கட்டளையை போட்டார். யாருமே எந்த ஒரு பசுவையும் எந்த ஒரு ஆடு மாடையும்
வெட்டி தின்பதற்கு தின்னக்கூடாது, தின்றால் இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு வரும், இந்த இந்த இது சிக்ஷை அவங்க வரும்னு சொல்லிட்டு மூடி ஆர்டர் போட்டார், மூடி கட்டளை போட்டார். எதற்காக கட்டளை போட்டார் பாருங்க. எதற்காக கட்டளை போட்டாருன்னா, அது பழுக்கிற டைம்ல தின்ற டைம்ல பயங்கர முகாம் எதிரிகளை பார்த்து தின்னும். ஆனா படுக்கிற டைம்ல பாருங்க முழங்கால் போடுது தேவஜனாங்கமாம். அது உடனே அங்க முழங்கால் அப்படி இப்படி போட்டுட்டு திருப்பி தான் அது படுக்குது. அந்த வாயினால் கேட்க முடியாத, ஐயோ என்னுடைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு பசி எடுக்குது, எனக்கு இந்த வேதனை இருக்குது, என்ன அடிச்சு கொள்ளுறாங்க, என்னை அடிச்சு தின்னுறாங்க, இவங்க இப்படி செய்றேன்னு சொல்லிட்டு அது வாய் உணர்ந்து பேசுவதற்கே மற்றதை சொல்வதற்கு அதற்கு வாய் இல்லை. அதனால கர்த்தர் ஒரு புறஜாதி நிமித்தம் நமக்கு உணர்வை கொடுக்கிறார். ஒரு புறஜாதி நிமித்தம் நமக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார், நாம் உணர்வு அடையும்படி செய்கிறார். அதனால நம்ம ஜெபிக்க வேண்டும். அவங்க ஜெபத்தை கேட்டாலும் கேட்கப்பட்டாலும் கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்பார். ஜெபிக்கிற நம்மளை கர்த்தர் எப்பொழுதும் கைவிட மாட்டார். ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் கர்த்தர் பிச்சம் எடுப்பதற்காக வழி வைக்க மாட்டார். நீதியாக உண்மையாக உத்தமனாக ஜீவிக்கிற நம்ம கர்த்தர் துணையா இருக்கிறார். துணையாயிருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றிலும் நன்மைகளை செய்வார். தீமைகளிலும் வருகிற தீமைகளிலிருந்து நம்ம கர்த்தர் விடுவிப்பார். நான் ஒரு ஜெபிக்கிற நமக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நாளைக்கு திருப்பி இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே ஏசிஏ சர்ச்சி ஸ்தாபகர் பாருங்க, அவங்க அப்பா இப்ப முன்னால இறந்து போயிட்டாரு, சுந்தரம் பாஸ்டர். அவங்க அப்பா இருந்த காலத்துல அவர் ஒரு மல்லிகை கடையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாத கேள்விப்பட்டேன். அவரை கூப்பிட்டு மனைவி பிள்ளைகளை மகளையும் கூப்பிட்டு ஒரு பார்சலை கையில கொடுத்து, நீங்கள் போங்கள், போய் இதை ஓடோடி போங்கள், வீட்டில போய் இதை பிரித்து பாருங்கள் என்று சொன்ன போது, இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி அதை கொடுத்து அனுப்பிவிட்டார். அவங்க ஓடி போனாங்க. போய் உள்ள போய் அந்த பார்சலை திருப்பிறாங்க. பேப்பர் எல்லாம் பிரிச்சு பார்த்த பிறகு உள்ள அவுளு மாதிரி இருக்குது, ஏதோ பிஸ்கின மாதிரி இருக்குது. அவங்க பார்த்தாங்க, இது தங்கம் அல்லது ஏதோ முத்து பார்த்தாங்க, ஏதோ வெள்ளியா இருக்கும். பிரிச்சு ஆசையோட பார்த்த பிறவைக்கு என்னது தெரியுமா? பனங்கா பழ மாதிரி அல்லது பனங்கா கொட்டை மாதிரி, தேங்காய் கொட்டை மாதிரி. அவங்க அப்பா சுந்தரம் பாஸ்டர், அவங்க சுந்தரம் நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க காலில் இருந்த அந்த தோல் அதுல இருந்தது. அந்த தோலே இருந்தது. பார்த்த உடனே அப்படி ஆலோசனை பண்றாங்க, இதானா அப்படி. ஆனா அவங்க அந்த வார்த்தையை கேட்டு அதை பார்த்து, எங்க அப்பா எதுக்கு இதை கொடுத்தார் என்று நினைத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஜெபித்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த மல்லிகை எந்த சாப்பிய விட்டு போனாரோ அதே இடத்திலே 10 ஏக்கரத்தை கர்த்தர் கொடுத்தார். அங்க சர்ச்சையை ஸ்தாபனிக்கும்படி, மிஷினரியை போஷிக்கும்படி, ஒரு மினிஸ்ட்ரியை ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் பெரிய கர்த்தர் இப்பொழுது அங்க காப்ரியல் பாஸ்டர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. அதனால நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பா தருவார். நம்ம மனசாட்சி வாழ வேண்டும். பிரயாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற, உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பா தருவார். கர்த்தர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். திருப்பி இதற்கு கண்டினியூடாக கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பேசுவார் என்பதை நாளைக்கு பார்க்கலாம். யாரும் இதை பார்க்காம இருக்காதுங்க, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம், பதில் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தௌப்பனே ஸ்தோத்திரம். வாய் பேசாத ஒரு அப்பா ஸ்தோத்திரம். பசு காலை முழங்கால் போடுகிறது அப்பா, ஆனால்
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முழங்கால் போடாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முழங்கால் பார்த்தும் கூட துன்மார்க்கமாக மூடனாக வாழ்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு பேரையும் சந்தியும் அப்பா தகப்பனே. இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இறங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஷோடலபோ சந்தர திதாந்திமா ரபாக்க துடதிர பலபோ சந்தர ரீகார ரபா ஷபரபாக்க துடா தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய ஆலோசனைகளை கேட்ட அப்பா ஸ்தோத்திரம். இந்த தகப்பனே ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக அவர்கள் பேசும்படி அவர்கள் தகப்பனே ஸ்தோத்திரம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி பிள்ளைகளை சந்திக்கும்படி கணவன் மனைவி சந்திக்கும்படி பிள்ளைகளை சந்திக்கும்படி அவர்கள் உணர்வை அடையும்படி நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. திதா திபா ரிபாக்க துடா சித திர திரவாக்க துடதிர பலபௌ சந்தர அகடா அகன தினலபௌ சந்தர லபௌ ஷியரா. உம்முடைய கிருபை இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. நிரப்பிவிடாக அப்பா ஸ்தோத்திரம். சோதனைகளை புறக்கணிக்கப்பட்டும் அப்பா ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம். வேலையில திண்டாட்டம் மாறட்டும் அப்பா ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நடக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். கணவன் மனைவி இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம். பிசாசு உபத்திரவங்கள், குடித்தனங்கள், வேசித்தனங்கள், அக்கிரம கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே இப்பொழுதே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். I command in Jesus name. I command in Jesus name. அப்பா ஸ்தோத்திரம். இப்பொழுதே ரட்சணை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே மகிமா, இப்பொழுதே அப்பா நன்மைகள், இப்பொழுதே ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா. வியாதிகள் மாறட்டும். பிசாசின் உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நிர்தாமை கிருபை செய்யபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இறங்குபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நாங்கள் இதை அப்பா ஸ்தோத்திரம் திருப்பி வார்த்தைகளை கேட்கும் போது உம்முடைய கிருபை இருக்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பேரையும் அப்பா ஸ்தோத்திரம் இடத்தில் பேசுபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் பேசுபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சந்தித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.